அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் முதலில் ஔவை பிராட்டி அணுவை பிளந்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்கிறார் திருக்குறளை. அதற்கடுத்து இடைக்காட்டனார், அதாவது கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்கிறார் இடைக்காட்டனார். அவர் ஒரு சித்தர், இடைக்காட்டூரை சேர்ந்தவர், இடைக்காட்டூர் சித்தர். அவர் இப்படி சொல்கிறார். திருக்குறளை ஒரு சித்தர் எப்படி புகழ்ந்திருக்கிறார் பாருங்கள். ஔவை பிராட்டியே திருக்குறளை எப்படி புகழ்ந்திருக்கிறார் பாருங்கள். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்கிறாங்க. எவ்வளவு அற்புதமாக அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்கள். ஔவை பிராட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 ஔவையார், சங்க காலத்திலே 3 ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். அது எந்த ஔவையார் என்று இன்னுமே சரியாக புலப்படவில்லை. அந்த ஔவை பிராட்டி அப்படி பேசியிருக்காரு. சரி, அனைவருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் இனிய காலை வணக்கம். இப்போ அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை. குறள் எண் 566. கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்லம் நீடு இன்றி ஆங்கே கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரசன் கடிய சொல்லையும் உடையவனாய் கண்ணோட்டமும் இல்லாயின் அவனது பெரிய செல்வம் நீடுதலன்றி அப்பொழுதே கெடும் என்கிறார். விளக்கமாகவும் சொல்கிறேன். மன்னன் கடுஞ்சொல் உடையவனும் இரக்கமில்லாதவனுமானால் அவனது பெருஞ்செல்வம் நீடிக்காது அழிந்துவிடும் என்கிறார். சிந்திச்சு அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஒரு மன்னனுக்கு அறிவுரை சொல்கிறார் பாருங்க. மன்னன் அதாவது கடும் சொல்லை பேசி, மக்களிடம் கடும் சொல்களை பேசி, அவனுக்கு இரக்கமில்லாதவனுமானால், அவன் இரக்கமில்லாத குணம் உடையவனானால் அவனது செல்வம் அழிந்து விடும் என்கிறார். ஏன்னா அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. மன்னனுக்கு அறிவுரை சொல்கிறாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதை பார்த்துக்கிறீங்க. அதிகாரம் 62 ஆழ்வினை உடைமை. குறள் எண் 616. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரசர் மாட்டு உளதாய முயற்சி அவர் செல்வத்தினை வளர்க்கும், அது இல்லாமை வறுமையை அடைத்து விடும் என்று சொல்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாதிருத்தல் வறுமையை உண்டாக்கும். ஒரு உதாரணமும் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் இருக்கின்றன. நான் கிராமத்தை தான் சொல்ல வேண்டும். ஏன் நகரத்தில் நிறைய பேர் பக்கத்தில் இருப்பான், வெளியில் போயிடுவான். ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் அருகே வசித்து வருகின்றனர். அதில் ஒரு முதல் வீட்டில் உள்ள பையன் என்ன செய்கிறான்னா, காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து படித்து நல்லபடியாக அவன் ப்ளஸ் 2 மார்க், பியூசியில் மார்க் வாங்கி அல்லது ப்ளஸ் 2 மார்க் வாங்கி கல்லூரிகளில் பட்டம் பெற்று ஐஏஎஸ் தேர்வுக்கும் படிக்க ரெடி ஆகிறான். படித்துகிறான். ஐஏஎஸ் தேர்வுக்கு அவனாகவே படித்து விடுகிறான். படித்து தேர்வு எழுதுகிறான். ஆனால் முதல்நிலை தேர்விலே அவன் தோற்று விடுகிறான். ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. மீண்டும் நாம் எப்படியும் கண்டிப்பாக ஐஏஎஸ் தேர்வு எழுதியாக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் மறுபடியும் படிக்கிறான். அவன் படிக்கும்போது பல இடர்பாடுகள் வருகின்றன. ஏன்னா அவன் கிராமத்தில் இருக்கிறதுனால அப்போ மின்சாரமே இல்லை. அந்த விளக்கை வச்சு தான் படிக்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து 2வது தடவையும் படித்து அவன் என்ன செய்கிறான்னா 2வது தடவை வெற்றியடைந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றதனால் அவன் அந்த மாவட்டத்துக்கு இப்போ அருகிலே உள்ள மாவட்டத்தில் அவன் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிடுகிறான். இப்போ என்ன செய்கிறான், இந்த பையன் சரியாக படிக்காமல் 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு சோம்பேறியாக இருந்து படித்ததுனால அவனுக்கு ஒரு பியூன் போஸ்ட்டு தான், ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கிடச்சிது. அதை வச்சுக்கிட்டு அவன் வாழ்ந்தால் எப்படி இருக்க முடியும்? அந்த விவசாயத்தை தான் அவன் பார்த்துக்கிட்டு அதையும் வைத்து கொண்டு வாழ்ந்தான். அப்போ அவனுடைய குடும்பம் வறுமையில் வாடும். அதைத்தான் சொல்லுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்து ஒரு குறள். வாய்மை. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர் பொய்யா விளக்கே விளக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர்
புறத்து இருள் கடியும் உலகத்தார் விளக்குகள் எல்லாம் விளக்கு ஆகா. புறமான் அமைந்தார்க்கு விளக்காவது மனத்து இருள் கடியும் பொய்யாமை ஆகிய விளக்கு என்கிறார். புற இருளை போக்கும் விளக்குகளெல்லாம் விளக்குகள் ஆகா. குணத்தால் நிறைந்தவருக்கு மன இருளை போக்கும் பொய்யாமை என்னும் விளக்கே சிறந்த விளக்கு என்று சொல்கிறார். அதாவது புற இருளை போக்கும் விளக்குகள் விளக்கு அல்ல, அதாவது மன இருளை போக்கும் விளக்கு தான் விளக்கு அப்படின்னு சொல்கிறார். அதை பாருங்கள். அதாவது நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை பார்த்தார். அரிச்சந்திர நாடகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பீர்கள். நான் கிராமத்தில் இருந்ததுனால நான் பார்த்துட்டேன். நீங்கள் நகரத்தில் இருக்கிறவங்க சில பேர் பார்த்துருப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. ஆனால் அரிச்சந்திரன் நாடகத்தை நான் கிராமத்திலே பார்த்தேன். அதே மாதிரி மகாத்மா காந்தி தேசத்தந்தை அவர்கள் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார். பார்த்த உடனே மறு நிமிடத்திலே அவருக்கு ஒரு மன எழுச்சி ஏற்பட்டது. இனிமேல் நாம் எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, அது பொய்யாமையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வார்த்தைகளில் எல்லாம் பொய்யாமையாக இருக்க வேண்டும் என்று கடைசி வரை கடைப்பிடித்தார். அப்படி இருக்க வேண்டுங்க. திருக்குறள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியில் தான் அவர் வாழ்ந்திருக்கார் கடைசி வரையும். அதை பார்த்துக்க. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் எத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். தில்லையாடி வள்ளியம்மை திருமணம் ஆகாமலே சிறைக்கு சென்று வாடியிருக்கிறார். நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை மறக்க முடியாத மனிதருங்க. அவர் கப்பலோட்டிய தமிழனுங்க. அவர் என்ன செஞ்சிருக்கார், முதலில் கப்பலோட்டிய தமிழன் அவர் தான். அதனை எதிர்த்து தான் ஆங்கிலேயன் ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கப்பல் ஓட்டுகிறான் என்றால் அதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அவரை சிறைப்பிடித்தார்கள். சுதந்திர போராட்டத்தும் என்ற பெயரில் அவரை சிறைப்பிடித்தார்கள். அப்புறம் வறுமையிலே வாடினார். அந்த அளவுக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்காருங்க அவருடைய குரலில். அடுத்தது வெகுளாமை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சினம் வராமல் காத்தல் வேண்டும். அவ்வாறு காக்கவில்லை என்றால் அச்சினம் அவனையே அழித்துவிடும். இருவருக்கும் பகைமை வந்துவிட்டதென்றால் ஒருவன் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட வேண்டும். இருவருக்கும் பகைமை பெரிதாகி கோபம் அவங்களுக்குள்ள கோபம் வந்து விட்டால் அவனுக்கு இந்த பகைமை வந்ததில் அந்த ரெண்டில் ஒருத்தனுக்கு என்ன செய்வாங்கன்னா மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் மருத்துவரிடம் சென்று நோய்வாய்ப்பட்டு கடைசியில் தன்னுடைய உயிரை இழக்க நேரிடும். ஏன் அப்படி செய்வான? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியில் போயிட வேண்டியதானே. அந்த மாதிரி நம்ம ஒருத்தன். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. காரணம் என்னென்னா, நமது மகாத்மா காந்தி அவர்கள் கடைசியில் முதல்ல வருத்தப்பட்டாருங்க. மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம சுதந்திரம் வாங்கிய உடனே பாகிஸ்தான் வேண்டும் என்று முகமது அலி ஜின்னா பிரிக்கிறார். அங்கே தான் நாங்கள் தனி நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேருந்து மக்கள் அங்கே போயிருக்காங்க, அங்கே இருக்கும் மக்கள் இங்கே வர்றாங்க. அதெல்லாம் நம்மளுடைய நீங்கள் சரித்திரத்தில் இடம் பெறாது. அதை சொன்னால் இதாகும். இதனால் மனம் வருத்தமுற்று சுதந்திரம் படையில் மகாத்மா காந்தி மனம் உடைந்து தான் இருந்தார். அப்போது நேருஜி அவர்கள் தான் சரி நீங்கள் வரமாட்டேன்றீங்க, உங்களுடைய கொள்கைகள் என்ன, அதை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் மகாபாரதத்தை படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும். மகாபாரதத்திலே அது மண்ணாசை தான் மகாபாரதம். ராமாயணம் பெண்ணாசை, மகாபாரதம் மண்ணாசை. அந்த மகாபாரதத்திலே தருமனுக்கு கிருஷ்ணர் பரமாத்மா கிருஷ்ணர் இருக்காருங்களா, கண்ணன், அவர் அறிவுரை சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னா துரியோதனை விட்டு விடுங்கள். அதற்கு முன்னாடி ஒருவர் இருக்கார்ல, அவர் அவரிடம் போய் எப்படி ஆட்சி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். பகைவற்றே எப்படி ஆட்சி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கண்ணனே வழி அனுப்பி விடுகிறார் தர்மரை. அந்த மாதிரி
அந்த மாதிரி அதாவது நம்ம வந்து எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா தெய்வப்புலவர் சொல்லிட்டாரு, அவர் ஆட்சி நடத்த வேண்டதுக்கு பகைவன்கிட்ட போய் இந்த தர்மர் வந்து அவர் பகைவன்கிட்ட போய் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு போய் கேட்குறாரு. அது மாதிரி இருக்கையில் நாம் ஏன் சினத்தை தெய்வப்புலவர் சொன்ன சினத்தை விட்டு விட வேண்டும்? நம்ம ஏன் அவன்கிட்ட போய் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்ல வந்ததை மறந்து விட்டேன். அதாவது மகாத்மா காந்தியடிகள் கடைசியில் என்ன அறிவுறுத்தி இருக்கிறார்கள்னா, எக்காரணத்தை கொண்டும் மதுவை மட்டும் இந்தியா பூராவும் அமுல்படுத்தி விடாதீர்கள், அந்த தீர்மானத்தை மட்டும் கொண்டு வந்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலங்களும் என்னமோ தான் மது அமுல்படுத்தவில்லை, மற்ற எல்லா மாநிலங்களும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதுமே அமுல்படுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளுடைய பேச்சை கேட்கவில்லை. அந்த நாளை வந்து ஒருவன் குடித்து விட்டு நம்மளோட தகராறு பண்ணுவான். அப்போ அவனுடைய மூளை அந்த அந்த மதுவால் பாதிக்கப்பட்டு அவன் அதற்கு அச்சுறுத்தல் ஆகிறான். அவன் நம்மளோட தகராறு பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அவனை போய் அவனோட ஏற்று போடக்கூடாது. சரி, அவனுடைய இது அப்படி தான், அவன் குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடணும். அதுதான் நல்லது. அதுதான் தெய்வப்புலவர் சொல்கிறார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க அப்படின்னு சொல்லி. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அப்போ அப்படி காக்கலைன்னா உங்களையே சினம் கொன்றும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியில் நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா திருக்குறள் முனுசாமி ஏன் அப்படி தமிழகம் முழுவதும் பரப்பி இருக்கிறார் திருக்குறளை? ஏன் இப்போ திருக்குறள் 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இதெல்லாம் நீங்கள் உணர வேண்டுமுங்க. நான் சொல்கிறது யாருன்னா என்னை போன்ற வயது உடையவர்களுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களும் இனிமேல் திருத்த முடியாது. காரணம், அதில் பெரும்பாலானவர்கள் மது குடித்து தான் இருக்கிறார்கள். அவரை போய் நீ மது குடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா என்ன எப்படி இருக்க முடியும்? இவர் எழுதியிருக்காரு, கவிப்பேரசு வைரமுத்து கள்ளச்சாராயத்தில் இவ்வளோலாம் கலக்கிறான்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம இதை குடிச்சிட்டு போவோம்னு நினச்சி தான் போவான். அதனால் அவங்கள நம்ம திருத்த முடியாது. நான் சொல்கிறது, மாணவ செல்வங்கள், இனி வரும் காலங்களில் 50 ஆண்டுகளுக்கு முன் நமது நாட்டில் மது இல்லை. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள், நான் அரசியலை பற்றி பேசலை, தயவு செய்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் வந்து ஒருபடி அரிசி கொடுக்குறோன்னு சொன்னார் ரூபாய்க்கு. முடியலை, பணம் கஜானா காலியாக இருக்கிறது. உடனே கட்சியில் எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியில் உள்ளவங்கெல்லாம் மதுவை கொண்டு வருவோங்க, அதில் வருமானம் நிறையா வரும், நம்ம என்னென்ன சொன்னோமோ அதை பூரா நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு அவர் ஒத்து வரவே இல்லை. நான் முதல்வராக இருக்கும் வரை கண்டிப்பாக மதுவை அமுல்படுத்தவே மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய வீட்டிற்கு 3 வீடு தாண்டியே ஒருவன் தினந்தோறும் வந்து தன்னுடைய மனைவியை அடித்து போட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மதுவை கொண்டு வருவேன்? அது வந்து நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே அடியாக உடனே எல்லாரும் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஒரே அடியாக நான் மதுவை கொண்டு வரவே மாட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லா அடியும் ஒதுங்கிட்டாங்க. அதனால தான் எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களிலையும் அப்படியே எம்ஜிஆர் அண்ணா சிலையை காமிப்பாங்க, எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுற மாதிரி வருவார். காரணம் வந்து எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணாவை ரொம்பவும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓயாமல் படத்தில் காமிச்சிட்டே வருவார். அந்த மாதிரி ஒரு மனநிலை இல்லை இப்போது. ஏன்னா ஒரு 50 விழுக்காடு மக்கள் குடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு வந்து அது குடித்தால் தான் நான் தொழிலாளியாக இருக்கேன், எனக்கு இது குடிச்சிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக தூக்கம் வந்துடுது, நல்லா படுப்போம்னு நினைக்கிறாங்க. அவனோட போய் நீங்கள் எப்படி தகராறு பண்ண முடியும்? சினத்துக்காக இவ்வளவையும் சொல்கிறேன். நான் சொல்லுவது எல்லாம் சினத்துக்காக. பேரறிஞர் அண்ணா வந்து தென்னாட்டு காந்திங்க, அரசியல் பேசவில்லை, நல்லா புரிஞ்சுக்கிறணும், மதுவுக்காக பேசுகிறேன். அவர் வந்து தென்னாட்டு காந்திங்க. பேரறிஞர் அண்ணா வந்து தென்னாட்டு காந்தி. மகாத்மா காந்தியினுடைய பல குணங்கள் அவரிடம் உள்ளது. நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.